இப்போ வந்து நம்ம ப்ராங்கியெக்டாசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராங்கியெக்டாசிஸ் வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து அப்நார்மல் அண்ட் பெர்மனெண்ட் பெர்மனெண்ட் டைலேட்டேஷன் ஆஃப் தி அப்புறம் வந்து ப்ராங்கே தான் வந்து ப்ராங்கியெக்டாசிஸ் சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் ஏர்வே வந்து ப்ளாக்கேஜ் வந்து நடக்குது ஒரு ஹெல்தி ப்ராங்கேஜில் லாஸ் ஆஃப் எலாஸ்டிக் ரிகாயில்ஸ்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ப்ராங்கியெக்டாசிஸ் ப்ராங்கியோல்ஸ் அதுக்கப்புறம் வந்து எசென்ஷியலி வந்து இந்த மாதிரி மியூக்கஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இதோட எபிடெர்மாலஜின்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து காமன் அட் ஆல் ஏஜில் பார்க்கலாம். பீக்கின் ஓல்டர் ஏஜில் வந்து அதிகமாக பார்க்க முடியும். தென் வந்து காசஸ் வந்து கன்ஜெனிட்டல் காசஸ் பற்றி பார்க்க போகிறோம். கன்ஜெனிட்டலில் வந்து என்னென்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராங்கியெக்டாசிஸ், சைனோசிஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்டர்வேஷியஸாக இருக்குது. சிஸ்ட் இன்டர்வேஷியாக இருக்குது. அக்வர்டில் வந்து போஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன். போஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. டியூபர்குலோசிஸ் இருக்குது. சப்பரேட்டிவ் நிமோனியான் இருக்குது. கன்சாலிடேஷன் பேட்டர்ன் இருக்குது. ஃபாரின் பாடி வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து என்னென்னா அக்வர்டில் வந்து பார்க்க முடியும். இன்வெஸ்டிகேஷனில் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே, அதுக்கு வந்து ஹை ரெசல்யூஷன் சிடி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பூட்டம் கல்ச்சர் அனலைசிஸ் அண்ட் PEF ஃபார் ஆஸ்துமா வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் எப்படி இருக்குதுன்னா இந்த எபிசோட்ஸ் ஆஃப் ட்ரை காஃப் டியூ டு தி ஏர்லி ஸ்பூட்டம் ஆஃப் ஆஸ்துமா, அதுக்கப்புறம் ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் ஆஸ்துமா, ரெசிஸ்டன்ட் காஃப் வித் லாட் ஆஃப் ஸ்பூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெமோஸ்ட்ராய்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் பெயின், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டனிங் ஆஃப் த ப்ரீத்திங், அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் கிளப்பிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ரைட் லெக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ளூமோனிலா வந்து ஃபெயிலியர் இருக்கும். ரைட் ஹார்ட் ஃபெயிலில் வந்து எடிமா வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கேஃபிட்ரெக்ஸான், அமக்சிசிலின், ஆம்பிசிலமின் டார்கெட்டட் ஆன்டிபாடி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அப்புறம் வந்து போஸ்டியூரல் ட்ரைனேஜ் பண்ணுவாங்க. இது வந்து டைட்டில் போஸ்டரை வந்து இப்படி வச்சுட்டு ட்ரைனேஜ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ப்ராங்கியோ டைலேட்டர் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஹேல்டு ஸ்டீராய்டு வந்து இன்ஹேல்டு பண்ணுவாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி அக்யூட் சிவியர் ஆஸ்துமா, அதுக்கப்புறம் ஆஸ்துமா ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்துமா ப்ரொசீஜர் அண்ட் சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இது வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நியூமோதொராக்ஸ், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அண்ட் எம்ஃபசேமா, செப்சிஸ். வேக்சினேஷன் வந்து கேன் பி ப்ரிவெண்ட் தி இதாக இருக்குது. இதை தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராங்கியெக்டாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ராங்கியெக்டாசிஸ் வந்து இது பேர் தான் ப்ராங்கியெக்டாசிஸ். அதுக்கப்புறம் வந்து கார்டங்னஸ், அதுக்கப்புறம் வந்து சிண்ட்ரோம்ஸு. கார்டங்னஸ் சிண்ட்ரோம்ஸ்னு ஒரு சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. இதுதான் வந்து காசிட்டிவ் ஆர்கனிசமாக இருக்குது.